இந்த ஸ்கீமில் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ரோல் பண்ண போகிறேன். ஏற்கனவே இது பற்றிய 3 வீடியோ நான் போட்டுட்டேன். நேற்று 4வது வீடியோ, இன்னைக்கு 4வது வீடியோவை நான் போட போகிறேன். உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கள். அதுக்காக உங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணுவேன். இது நீங்கள் கம்பல்சரி அல்ல, இதில் நீங்கள் சேரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்ந்தால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும். சேர்ந்தாச்சுன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அப்படி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு பேட்ஜ் கொடுப்பேன். நான் தனியாக ஒரு பேட்ஜ், இந்த ஸ்கூல் எம்பளம் தவிர தனியாக ஒரு பேட்ஜ் கொடுப்பேன். ஒரு டின் பேட்ஜ் கொடுப்பேன். அந்த டின் பேட்ஜ் போட்ட ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் என்று அர்த்தம். உங்களுக்குள்ளே யாராவது பேட்ஜ் போட்டுட்ருக்காங்கன்னா அப்போனா அவங்க காலையில் 5 மணிக்கு எழுந்துடுறாங்க. யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி மறுபிறவி எடுத்த மாதிரி அவங்க. இந்த டிரான்சிஷன்லாம் சுவிட்ச் போட்டால் லைட் எரிகிற மாதிரி எரியாது. அவ்வளோ ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லை. 6 மாதங்கள் ஆகும். 6 மாதங்கள் ஆகும். ஏனென்றால் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம். உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, நான் 7க்கு தான் எழுந்திருப்பேன், 7க்கு தான் எழுந்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நான் பாட்டுக்கு 8 மணிக்கு தூங்குவேன், 10 மணிக்கு தூங்குவேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு, நான் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட மோட்டர் பைக் எடுத்துகிட்டு சுற்றுவேன். இல்லை என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அந்த லைஃப் ஸ்டைலிருந்து இந்த லைஃப் ஸ்டைலை உங்கள் மாற்றினாதான், நீங்களாக பொறுப்பு ஏற்றால்தான் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் ஃபீஸுக்கும் நீங்கள் நன்றி கடன் கொடுத்தா மாதிரி ஆகும். ₹1 சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. அப்போ அவங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுடைய நெற்றி வேர்வைன்னு நினச்சிக்கோங்க. சந்தோஷமாக தான் அதெல்லாம் கட்டுறாங்க. நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் கில்ட்டி. குற்ற உணர்வோடு ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இவ்வளோ செலவு வைக்கிறேன்னா அப்பாவுக்கு, அதெல்லாம் நீங்கள் வேணாம். அதெல்லாம் அவங்க சந்தோஷமாக பண்ணுறாங்க. ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கோ, ஒரு புக்கு வாங்கி கொடுக்குறதுக்கோ, உங்களுக்கு ஒரு புத்தாடை எடுத்து கொடுக்குறதுக்கோ அவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு தான் முடியும். அதுக்கு பதில் உங்களை ஒன்றுமே செய்ய சொல்லலை. இப்போ சொன்ன பாருங்க, அவங்க ஃபாலோப்பே இல்லாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டிரான்சிஷன் என்பது அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு வராது. ஏனென்றால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே கிடையாது. ஹேபிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நம்ம 7 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா நாளைக்கு காத்தாலும் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு நம்மளாம் ரோபோஸ் இல்லை, நம்மளாம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, மெதுவாகத்தான் வரும். ஸோ அந்த SSS ஸ்டூடெண்ட்க்கு இன்றைக்கி நான் இந்த மெசேஜ் நான் அனுப்பும்பொழுது ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கேட்பேன். அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் பெற்றோர்களும் அது எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சோன்னா உங்களை எல்லாத்துலேயும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் ஒவ்வொருவரோடையும் ஒரு தனியாக ஒரு ½ டே ஒர்க் ஷாப் பண்ணுவேன். இதே ஹாலில் நான் பண்ணுவேன். அப்போ அதில் என்ன சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்று 3 பேர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும். டீச்சர்களை பொறுத்தவரையில் அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. உங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு வினாடியும் டீச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத முழுமையாக மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு நீங்கள் வரணும். உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதோ அல்லது டேப் இருக்கிறதோ அதை மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை இந்த நிமிஷத்தில் நீங்கள் நிப்பாட்டணும். எப்போ அந்த பேட் நீங்கள் போட்டிங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கட் பண்ணணும், உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கட் பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லாத பொழுது ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஜூம் மீட்டிங் கூப்பிடும்போது அதுக்கு மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன், இந்த 3 இயர்ஸ் பேட்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பொறுப்பான ஸ்டூடெண்ட்ஸு. அவங்கள்ட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை தைரியமாக கொடுக்கலாம், அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு ₹10 கொடுத்து எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு தின்பண்டத்தை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது எது நல்லதோ அதுதான் வாங்குவீங்களோ அதே போல தான் இதை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களான்னா இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிரான்சிஷன் வருவதற்கு பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் வந்ததுக்கு பிற்பாடு இப்போ நான் சொன்ன பாருங்க, 1,80,000 நான் கட்டுறேன், 40,000 கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா
அது கட்டினாலும் கட்டாட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டாம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும், அது நீட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என் முன்னால் இருக்கீங்க, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 90லேருந்து 95 அப்படியே நில்லுங்க. நான் பார்க்கலாம், ஒரு வகுப்பில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 80 to 95 வாங்கிட்டே வந்தீங்களா நீட் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீட் மட்டுமல்ல, எந்த காலேஜுக்கு போனாலும் ப்ராப்ளமே கிடையாது. அப்போன்னா நீங்கள் முன்னுக்கு வருதும் வராதும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுல இருக்கக்கூடாது. நீங்களாகவே பொறுப்போடு நடந்து, எப்படி ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு பல் தேய்ச்சி விட்டாங்க, அதுக்கப்புறம் பல் தேய்ச்சியான்னு கேட்பாங்க அம்மா. இப்போ போய் உங்கள்கிட்ட பல் தேய்ச்சியான்னு கேட்டாங்கன்னா யூ வில் ஃபீல் இன்சல்டட். எப்படி பல் தேய்ப்பதற்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துட்டீங்களோ அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாஸ் வெரி கீன் டு மீட் ஆல் ஆஃப் யூ, எஸ்பெஷலி ஃப்ரம் 8 and above. ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன சொல்லணும், இன்றைக்கி இது மாதிரி சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டார், அது வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொன்னார், அது உங்களுக்கு எல்லோரும் அனுப்புகிறேன்னு சொன்னார், இது பார்த்தீங்களா, 15 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம், பார்த்தீங்களான்னு முழுசாக தமிழ்லேயே தான் பேசியிருக்காரு. நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு மனசார நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, சார் சொன்ன இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்டில் நான் சேரணுமா வேண்டாமா, முடிவெடுத்து சேரணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுங்க. ஐ வில் கிவ் யூ த டின் பேட்ச். From that day onwards, you become highly responsible. Please understand, this is what I wanted to say. Because today it's becoming very, very difficult to concentrate. வகுப்பில் நான் பல முறை பல பள்ளிக்கூடங்களில் பல பெற்றோர்களோட பல மாணவர்களோட நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்க ஃபாலோ பண்ணி உங்களால் முன்னுக்கு வரவே முடியாது. டேக் இட் ஃபார் கிராண்டட். முன்னால் சாப்பாடு வைக்கிறாங்க, நீ தான் சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்டா எப்படி உனக்கு பசி ஆகும்? இந்த சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் கூட நீ மனசார ஏற்றுக்கிட்டா தான் முடியும். மற்றவங்க காலையில் எழுப்பிவிட்ட எத்தனை நாளைக்கு உங்களை எழுப்பிட முடியும்? ஏனென்றால் நீ முன்னுக்கு வருதோ முன்னுக்கு வராமல் இருக்கிறதோ இதனால் பாதிக்கப்பட போகிறது உங்கள் பெற்றோர்களில் உங்கள் ஆசிரியர்கள் அல்ல, நீங்கள் தான். இது உங்கள் மனசில் முழுமையாக பதியணுன்றதுக்காக தமிழில் நான் டோட்டலாக நான் பேசிட்டேன். இந்த பதிவு இன்றைக்கி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். வீட்டுக்கு போய் பாருங்கள். நான் சொல்கிறதுல ஏதான அர்த்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இவர் சொல்கிறத கேட்டமான எனக்கு நல்லதா கெட்டதா. ஏன்னா நீங்கள்லாம் ஆல் ஆஃப் யூ ஆர் grown up children, you are not LKG UKG ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த 8th 9th 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸை உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஏஜில் யூ கேன் ஈஸிலி பி சீட்டட். ஈஸியாக சீட் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ட்ரக்கு கொடுத்து இது சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பி சாப்பிடுவீங்க. நீங்கள்லாம் எத்தனையோ விஷயங்களை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்யணும். ஆமாம், மனசில் அந்த ஒரு பக்குவ மனப்பான்மை உங்களுக்கு கிடையாது. உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். அதே மாதிரி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அந்த 5 6 7 வயசு வரை அவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். அவங்கள எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அது வேறுபட்டு ஏமாற்றலைங்க. சின்ன குழந்தைகிட்ட போய் கோணிக்காரனை பிடிச்சி கொடுத்துருவேன் 3 கண்ணை வரான் அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க பயந்துருவாங்க. யார் கோணிக்காரன் இருக்கானா 3 கண்ணு இருக்கானா தெரியாது இந்த குழந்தைகளுக்கு. அது மாதிரி அவங்கள ஏமாற்றுவாங்க. சாதாரணமாக அந்த குழந்தைகளை கெடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை 8th ஈஸியாக உங்களோட மனசை கெடுக்க முடியும், உங்களுடைய ஹேபிட்டை மாற்ற முடியும், உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஏமாறாதீங்க. இந்த 4 வருஷம் 5 வருஷம் நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் வந்தாச்சுன்னா இது ஒரு ஹேபிட்டாக போயிடும். நாளைக்கு கல்லூரியில் போனாலும் அல்லது நிறுவனத்தில் வேலை பார்க்க போனாலோ அந்த இடத்துலையும் யூ வில் பி அ செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஆஃபீஸர், செல்ஃப் சூப்பர்வைஸ்டு மேனேஜர். ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே டுடே. ஓகே, ஸோ வி வில் எடிட் திஸ் வீடியோ, வில் சென்ட் இட் and go watch it once again and then we will meet once again. Those who are interested, those who join, we will have a special workshop. Teachers also will join. We will play a couple of games. அந்த கேம்ஸ் மூலமாக உங்களுடைய மனசில் இந்த கருத்து ஆழமாக பதிந்து விட்டால் அடுத்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் நீங்கள் நினைத்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஸ்ட்ரெயிட்